ரொம்ப அவர் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆள் சேகர் குப்தா. அவரோட கருத்துக்கள் ஒவ்வொன்றிலையும் வித்தியாசமாட்டும் ரொம்ப துல்லியமாட்டும் இருக்கும். அந்த வகையில் சீமான பிற வட இந்தியர்களில் அவரை ஒரு அதர்சினி போட்டு அவரை இப்படி ஒரு ஆள் இல்லைன்னு காட்டக்கூடிய இடத்துல சேகர் குப்தா வந்து பெரிய அளவுக்கு காட்டியிருக்கிறாரு. அவருடைய அந்த கருத்து முழுக்க சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி 1% இருந்த ஒருத்தர் 8% இந்தியாவில் யார் உயர்ந்து வந்திருக்கா, இவ்வளவு மன உறுதியோடு யார் நின்றுருக்கா, இன்னொருத்தன் 1% வந்தான்னா அடுத்த ஆளை தனிச்சு நின்னா 1/2% தான் போகணும். சீமான் வந்து 2026 15 to 20% வாக்கு உறுதியாக எடுப்பார். இதை சேகர் குப்தா புரிகிறார். சேகர் குப்தாவுக்குள்ள அறிவும் நாணயமும் தமிழக ஊடகவியலாளர்களுக்கு இல்லை. அதான் சார் கேட்கலாம் வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுங்கிற மக்களவையிலிருந்து 7% மு.க. ஸ்டாலின் அணி குறையும் போது 4.4% சீமான் தான் எடுத்திருக்காங்கிறத நீ பதிவு பண்ணணும் இல்லை. அப்போ எதிர்ப்பு ஓட்டு நாளைக்கும் ஸ்டாலின் கொஞ்சம் வாக்கு குறைஞ்சா அது சீமானுக்கு தான் வரும்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து பரவும் இல்லை. சேகர் குப்தா நடந்த விஷயத்தில் உண்மையை சொல்கிறாருல, உனக்கு ஏன் நடந்த விஷயத்தில் சொல்லோட உண்மையை சொல்கிறதுக்கு தீயில மிதித்த மாதிரி அவ்வா பாணி கதற. அனைத்து ஊடகவியலாளர்களும் அனைத்து அரசியல் தலைவர்களும் குறிச்சிக்கிடுங்க. இது தெளிவாக நான் சொல்கிறேன். சீமான் தனிச்சு போட்டிடுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். 234 கோயம்புத்தூரில் அதை டிக்ளேர் பண்ண போகிறாரு. ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், டெல்லியை தலைமையகமாக கொண்டுள்ள தி பிரிண்ட் எனக்கூடிய தேசிய ஊடகம் வந்து தமிழகத்தில் ஆகச்சிறந்த அரசியல்வாதினா அது சீமான் அவர்கள் தான். அது லோன் உல்ஃப் அப்படின்ற ஒரு பத்தத்தை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சேகர் குப்தா தானே இந்தியா டுடே எடிட்டராக இருந்தவர். சேகர் குப்தா ஒரு 63 வயசுக்கிட்ட தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 60s எளிதாக இருக்கிறாரு. பட்டு கடந்த கால அரசியல் எமர்ஜென்சி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு சிறந்த அரசியல்வாதி பத்திரிகையாளர் சேகர் குப்தா. ரொம்ப அவர் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆள் சேகர் குப்தா. அவரோட கருத்துக்கள் ஒவ்வொன்றிலையும் வித்தியாசமாட்டும் ரொம்ப துல்லியமாட்டும் இருக்கும். அந்த வகையில் சீமான பிற வட இந்தியர்களில் அவரை ஒரு அதர்சினி போட்டு அவரை இப்படி ஒரு ஆள் இல்லைன்னு காட்டக்கூடிய இடத்துல சேகர் குப்தா வந்து பெரிய அளவுக்கு காட்டியிருக்கிறாரு. அவருடைய அந்த கருத்து முழுக்க சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி 1% இருந்த ஒருத்தர் 8% இந்தியாவில் யார் உயர்ந்து வந்திருக்கா, இவ்வளவு மன உறுதியோடு யார் நின்றுருக்கா, இன்னொருத்தன் 1% வந்தான்னா அடுத்த ஆளை தனிச்சு நின்னா 1/2% தான் போகணும். ஸோ 1% எடுத்தவன் 1/2% தான் போகணும். இந்த அசாத்திய துணிச்சலும் மன உறுதியும் அவனுக்கு இருக்காது. 1% தானே வந்துட்டோன்னு சோர்ந்திருப்பான். அதுதானண்டா பிறவி கோழைகளுக்கு புரிய மாட்டேங்குது. பிறவி கோழைகளே 1% எடுத்த 8% வருவானா, துணிச்சலா நிற்பானா, பிறவி கோழைன்னு எவனை சொல்கிறேன்னு அந்த பிறவி கோழைக்கே தெரியும். இது கோவப்பட்டு தான் சொல்கிறேன். அவன் சேகர் குப்தாவுக்கு தெரிஞ்சது இங்குள்ள ஊடகவியலாளருக்கு தெரியலையே. இங்கே எத்தனை பேர் ஊடகவியலாளர்னு பேசிகிட்டு இருக்கான். எவனுக்காவது சேகர் குப்தாவுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சிருக்கா? அப்போ இந்த மன உறுதி அவனுக்கு இருக்காது. அவன் 1% வந்தவன் 1/2% போயிடுவனு தான் ஓடுவான். சீமான் நின்னாப்புல அந்த இடத்துல தான் சீமான் நிற்கிறாப்புல. வேற யாரும் அந்த இடத்துக்குள்ள ஒரு 3 சீட்டு எங்கேயாவது வாங்கிக்கிட்டு பெஞ்சு தட்ட போயிருப்பாங்க. சரி, 1/2% வச்சவங்களே கூட்டணி வச்சு சீட் நெகோஷியேட் பண்ணும்போது 1% அதான் போயிருப்பாங்க. ஆனால் சீமான் வந்து ஜம்ப் பண்ணி 3.8க்கு வந்தார். இதே ஆர்கே நகரில் புது ஃபோர்ஸாக தினகரன் வந்து எழுப்பி நிற்கிறார். 50%, 1 2 இல்லை 50% எடுக்கிறாரு தினகரன். ஆனால் சீமான் தளரல்ல, மன உறுதியாக நிற்கிறாரு. 50% எடுத்த தினகரனை தாண்டி போயிடும்னு சீமான் துணிச்சலா சொன்ன ஒரு இடம் தான் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதினார் தினகரன். சீமான் தினகரன் என் நண்பர் தான், என்னோட மதிப்புக்குரியவர் தான், நல்ல பொலிட்டிஷியன் தான், பண்பாடு நாகரிகம் தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். அதை நான் மறுக்க வரல. கருத்தியல் ரீதியாக சீமான் அன்னைக்கு சொன்னார், சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதினார். அந்த இடம்தான் சீமான் உயர்றதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணமான இடம். அதே 2019 தேர்தலில் கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார், அவர் வந்தார். அவர் சரி, தினகரன் சரி, 5.5 3.7 வந்ததும் அவங்க உறுதியாட்டு அவங்க களத்துக்குள்ள
போராடலை, சீமான் போராடினார். எவ்வளவு இடர்பாடுகள், 6.8 இன்னைக்கும் உண்மையை மறைக்கிறாங்க, சதி பண்ணுறாங்க. நியாயத்துக்கு புறம்பாக ஊடகவியலாளர்கள் பலர் இருக்கிறாங்க. நீ நேர்மையான ஊடகவியலாளர்னா இந்தியா டுடே மணி பேசணுமா வேண்டாமா? சட்டமன்றத்தில் 6.8% எடுத்த சீமான் மக்களவையில் 8.2 உயர்ந்திருக்காங்கன்னு உனக்கு நாணயம் நேர்மை இருந்தா நீ பேசுவியா மாட்டியா? பேசலையே. எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் 33 எடுத்தவர் மக்களவையில் 19.4க்கு போயிட்டாரு. 14% எடப்பாடி குறையும் போது சீமான் 1.5% கூடியிருக்காருங்கிறத பேசணுமா வேண்டாமா? பேசணுமா வேண்டாமா? சேகர் குப்தா இருக்கக்கூடிய அறிவு நாணயமும் ஒரு நேர்மையும் தமிழ்நாடு ஊடகவியலாளர்கள் இந்தியா டுடே மணி போன்றவர்களுக்கு ஏன் இல்லை? நான் நேயத்தை தானே கேட்குறேன், டேட்டா படி தானே கேட்குறேன். நிச்சயமா என்ன சொல்லுவேன்? நாடாருக்கு சொல்கிறான்னு அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. நியாயத்தை பேசணும், உண்மையை பேசணும், டேட்டாவை பேசணும். மணி டேட்டாவை பேசலைங்கிறதா என்னோட கருத்தாக நான் இந்த இடத்துக்குள்ள மணி மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். சேகர் குப்தா இருக்கக்கூடிய அறிவு நாணயம் மணிக்கும் இல்லை, மற்றவங்களுக்கு இல்லைங்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. அப்போ நீ சொல்லணும் இல்லை, 3.8 எடுத்த ஒரு கட்சி மக்களவையில் 5 வருஷத்தில் 8.2க்கு வருது. ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுங்கிற மக்களவையிலிருந்து 7% மு.க. ஸ்டாலின் அணி குறையும் போது 4.4% சீமான் தான் எடுத்திருக்காங்கிறத நீ பதிவு பண்ணணும் இல்லை? அப்போ எதிர்ப்பு ஓட்டு நாளைக்கும் ஸ்டாலின் கொஞ்சம் வாக்கு குறைஞ்சா அது சீமானுக்கு தான் வரும்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து பரவும் இல்லை? அந்த கருத்து பரவக்கூடாது தானே மணி சதி பண்ற. மணியோட சதி அதில் தானே இருக்குது. பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறார். நடந்த விஷயத்துல உள்ள உண்மையை சொல்லு மணி. சேகர் குப்தா நடந்த விஷயத்துல உண்மையை சொல்றாருல, உனக்கு ஏன் நடந்த விஷயத்துல சொல்ல உண்மையை சொல்றதுக்கு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா பாண்டி கதற? ப்ரெடிக்ட் பண்ணதுவான் உரிமை, அதை நான் மறுக்க வரல. நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்றேன், சீமான் 15 to 20% வாக்கு எடுப்பாருன்னு நான் உறுதியாக சொல்றேன் 2026. இன்னொன்று இதே மணிக்கும் மற்றவங்களுக்கும் சொல்றேன். என்னோட மதிப்புக்குரிய அண்ணன் ஐயநாதன் கூட சொல்றேன், சீமானுக்கு பாசிட்டிவாக தான் சொன்னார். அவருக்கு ஒரு மாற்று சக்தி வந்துடும் ஐயநாதன் அண்ணனுக்கு ஆசை. விக்கிரவாண்டியில் சீமான் எமர்ஜ் ஆவார்னார் ஐயநாதன். ஐயநாதனோட கருத்து உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்ல வரல. அவர் சார்ந்த தமிழ் தேசியம் மாற்று சக்தி அது வரணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கு. அந்த வகையில் அவர் விக்கிரவாண்டியில் சீமான் எமர்ஜ் ஆவார்னு சொன்னார். நான் விக்கிரவாண்டியில் என்னையா சொன்னேன்? போலரைசேஷன் நடக்கும் விக்கிரவாண்டியில் 55% மேலே திமுக அணி வாக்கெடுக்கும்னு சொன்னேன். 25% மேலே டாக்டர் ஐயா வாக்கெடுப்பாருன்னு சொன்னேன். என்ன நடந்தது விக்கிரவாண்டியில்? போலரைசேஷன் தான் நடந்தது. அப்போ சீமானை பற்றி நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆனால் எனக்கு எப்படி அதை சரியாக சொல்ல முடியுது? இதே நாம் தமிழர் சீமான், ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்கள்லாம் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொன்னாப்புல. இந்தியா டுடே மணி உங்கள் பேரை திட்டமிட்டே வேணுன்னு தான் சொல்கிற மணி. 20% ஓட்டு விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஜான் ஆரோக்கியசாமி தான் சொன்னார். சீமானே பேசும்போது என்ன சொன்னார்? அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை வர விடுவோமான்னு கேட்டார். அப்போ தம்பின்னு விஜய்க்கு தான் சொன்னார். நான் தான் சொன்னேன், விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, பல நிரூபிக்காத ஒருத்தர், அவர் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி மனச்சாட்சி இருந்தா, நேர்மை இருந்தா, உண்மை இருந்தா, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது விக்கிரவாண்டியில் கரெக்ட் ஆச்சு, என் கணக்கு தப்புன்னு சொல்லணும். ஜான் ஆரோக்கியசாமி இதை சொல்லணும். ஜான் ஆரோக்கியசாமி தொடர்புள்ள நண்பர்கள் இதை கேட்கணும். மூஞ்சில அடிச்சால கேட்கணும். ஏன்பா நீ 20% ஓட்டு விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருக்குன்னு சொன்னிய, விஜயை பற்றி சீமான் பேசினா சீமானுக்கு ஓட்டு வந்துருன்னு சொன்னிய, எல்லாம் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி காட்டிட்டேங்கிறத அறிவு நாணயம் உள்ளவங்கன்னா சொல்லணும். நான் சீமான் என் தம்பி தான், நான் சொன்னேன் 55% மேலே திமுக அணி தான் எடுக்கணுன்னேன். 63% ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாமல், கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணாமல், கனிமொழி பிரச்சாரம் பண்ணாமல், உதயநிதி ஸ்டாலின் மட்டும் உறுதியான வெற்றின்னு தெரிஞ்சு அவரை பிரச்சாரம் பண்ண வச்சு 63% வாக்கு திமுக அங்கே எடுத்தாங்க. நான் 55 தாண்டுன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னது தானே ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா கரெக்டு. சீமானுக்கே அவர் ஸ்டேட்டஸ்கோ ஓட்டை எடுக்கிறதுக்கே சிரமப்படுன்னு சொன்னேன். நல்ல வேலை 1% வாக்கு கூடுனதில் சீமான் பழைச்சாரு. அல்லது நீங்கள்லாம் சீமான் கீழே போறாருன்னு அடி கத்தி தள்ளிட மாட்டீங்க. 1% ஓட்டு அவர் சீமான் கூடினார். நான் தெளிவாக சொன்னது தான் அங்கே நடந்தது. அப்போ நான் சீமானை பற்றி நான் சொல்றதும் எல்லாமே சரிதான். திருவெற்றியூரில் சீமான் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். இந்தியா டுடே மணி திருவெற்றியூரில் சீமான் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன்.
அதே இதில் உங்களை மாதிரிப்பட்ட ஒரு ஜாதிய வன்மத்தில் தான் இவர் இந்த ஆள் கஸ்தூரி பிள்ளை மவன் ராஜாராமுக்கு தம்பி அவர் வந்து சீமான் நாடாருங்கனால திருவெட்டியில் நிற்கிறாரு அப்படி இப்படிலாம் சொன்னார். நான் சொன்னேன் திருவெட்டியில் சீமான் ஜெயிக்க மாட்டார், 3வது தான் வருவார். இது சீமான் வந்து 8% வாக்கு எடுப்பாருன்னு சொன்னேன். 7% வந்துட்டார். நான் தான் கரெக்டாக சொன்னேன். 5.5% தான் திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் டிஃபரன்ஸு. 6.8 சீமான் எடுத்தார். அப்போ 2021 சீமான் என்ன ஓட்டு எடுப்பாருங்கிறத நியர்பை சொன்னது நான் ஒருத்தன் தான். திருவெட்டியில் சீமான் 3வது போவாருன்னேன். அப்போ நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன ரொம்ப விமர்சிச்சாங்க, முடியாதது அப்படின்லாம் அவங்களால தாங்க முடியல. சீமானே அண்ணனே நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னால் யாரையா சொல்லுவான்னு தனிப்பட்ட முறையில் வருத்தப்பட்டார். நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எனக்கு கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அங்கே வந்து சீமான் 3வது தான் வருவாருன்னு. அதே ரவீந்திரன் துரைசாமி கோயில்பட்டியில் தினகரன் ஃபைட்டிங் கேண்டிடேட்னு சொன்னேன். மறவர் கன்சால்டேட் ஆவாங்க, நாயுடு ஓட்டு ஓரளவு கிடைச்சா ஜெயித்துருவாருன்னு சொன்னேன். எடுத்து பாருங்க. அதே மாதிரி கமலஹாசன் கோயம்புத்தூரில் ஃபைட்டிங் கேண்டிடேட்னு சொன்னேன், ஜெயிப்பாருன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வருவாருன்னு சொன்னேன். செகண்ட் வந்தாங்க, 2 வரும். ஆனால் மக்கள் நீதி மையம் அணியோ அமமுக அணியோ தேராது, சீமான் தான் பெரிய அளவுக்கு 8% வாக்கு வருவாருன்னு சொன்னேன். அப்போ நாம் தமிழரோட கருத்தியல் மக்கள் மத்தியில் போய் சேருது. கமலஹாசனுக்கும் தினகரனுக்குள்ள பாப்புலாரிட்டி சீமானுக்கு இல்லை. நிச்சயமா விஜயகாந்துக்கு பாப்புலாரிட்டி சீமானுக்கு இல்லை. உண்மைதானே? அவர் மக்கள்ல இருந்து மக்கள் அதோட வளர்ந்துக்கிட்டு வராரு, அதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்குள்ள சீமான் 8% பார்லிமெண்ட்ல எடுத்த பெரிய ஆள். இப்போ நான் இதை ஏன் திரும்ப அழுத்தி சொல்றோம்னா, சீமானை பற்றி நான் சொன்னது எதுவுமே தவறாக இல்லை. இந்தியா டுடே மணிக்கு உரைக்கிறதுக்கு தான் இதை நான் சொல்றேன். மணிக்கு உரைக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்றேன். நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். மணி நாணயமா நேர்மையா விஷயங்களை பேசணுங்கிறதான் என்னோட விருப்பம். நீங்க சீமானை பற்றி இதுவரை சொன்னது எது சரியா இருக்கு? மணி சீமானை பற்றி சொன்னது எது சரியா இருக்குன்னு பட்டியல் போடுங்க, மக்களுக்கு அது உண்மை தெரியட்டு. அதே போல ஈரோடு கிழக்குல சீமான் எடுக்கக்கூடிய ஓட்டை நான் கமிட் பண்ணல. அவரு சீமானிசம் பண்றாரு, காங்கேயம் காளையை பற்றியும் பேசுறாரு, மாட்டு இறைச்சியை பற்றியும் பேசுறாருன்னு சொன்னேன். ஏன் இதெல்லாம் இவ்வளோக்குள்ளே பேசுகிறோம்னா, நாம் தமிழர் தம்பிகளும் என்ன பார்த்துக்கிடுங்க, மற்ற பொதுவானவங்களும் பார்த்துக்கிடுங்க. சீமான் திருவெட்டியில் 3வது போவாருன்னு தான் நான் சொன்னேன். இன்னொன்று, நகர்ப்புற உள்ளாட்சியில் அண்ணாமலை தான் 3வது வருவார், பாஜக சப்போர்ட்டோடுன்னு சொன்னேன். சீமானுக்கு அமைப்பு பலம் இல்லைன்னு சொன்னேன். அதன் மாதேசிட்டு தான் சொன்னேன். இப்போ கூட பாருங்க இருக்கும், அந்த பேட்டி இருக்கும். அதே ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்கிறேன். அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காததில் களத்துக்குள்ளே வராமலே சீமானை யாரை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறேன். தரவுகளோடு தானே மணி சொல்கிறேன். இந்தியா டுடே மணி அண்ணாமலை தான் 3வது வருவார் நகர்ப்புற உள்ளாட்சியில் சென்ட்ரல் ரிசோர்ட்ஸோட, சீமானுக்கு அமைப்பு பலமே இல்லைன்னு சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி. ஆதர் மாதேசு இட்ட அந்த வீடியோ இருக்குது, யாரும் பார்த்தா தெரியும். அதே ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்கிறேன். ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள என்டிஏ உள்கட்சி குழப்பத்தில் நயினாறு, தமிழிசை, வானதி, ப்ரொஃபஸர் சீனிவாசன் எல்லாம் சேர்ந்து களத்தை விட்டு ஓடுனதில் இவர் தமாக ஜி.கே. வாசன், சீமான் அதில் ஜெயித்துட்டாரு, இவங்களுக்கு அடின்னு சொன்னேன். நான் அண்ணாமலையோட மெரிட்ட நகர்ப்புற உள்ளாட்சியில் 3வது வருவார்னு சொன்னேன் ரவீந்திரன் துரைசாமி தான். நாணயமாக நேர்மையாக களத்துக்குள்ள அண்ணாமலை நிற்காதது சீமானுக்கு ப்ளஸ்ன்னு சொன்னேன். ஒரு கட்சி களத்துக்குள்ள நிற்காதது மைனஸுங்கிற இந்த அடிப்படை அரசியலாவது இந்தியா டுடே மணி போன்றவர்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா என்லைட்டன் பண்ணுறேன், வாங்க, நண்பர் தானே, தம்பி தானே, என்லைட்டன் பண்ணி விடுறேன். ஸோ என்னோட பார்வை தெளிவாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய கணிப்பு நாளைக்கு சரியாக வரணுங்கிற லெவலில் இருக்கும். அந்த வகையில் சீமான் வந்து 2026 15 to 20% வாக்கு உறுதியாக எடுப்பார். ஓகே சார். தேசிய ஊடகங்கள் வந்து சீமான் அவர்கள் இதை சேகர் குப்தா புரிகிறார். சேகர் குப்தாவுக்குள்ள அறிவும் நாணயமும் தமிழக ஊடகவியலாளர்களுக்கு இல்லை. அதான் சார் கேட்கலாம். அந்த தேசிய ஊடகம் வந்து சீமான் அவர்கள் முக்கியத்துவமும் வின்னிங் வந்து யார் வின் பண்ணுவான்ற அந்த டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக வந்து நாம் தமிழ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அதை வந்து காமிக்கவே அச்சப்படுறாங்க. இது எதனால் நினைக்கிறீங்க சார்? அச்சம்தான் காரணம். இதை யாராவது தெளிவாக பேசியிருக்காங்களா? பொய் சொல்லுவாங்க. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குள்ள வித்தியாசம் 3% தான் 2021 சொல்லுவாங்க. எப்போ 24 தான் 21 33% சீமான்
6.8%. சீமான் 8.2%, எடப்பாடி 19.4%. எடப்பாடியால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் சீமான மாதிரி களத்துக்குள்ள நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை மாறியாச்சு. இன்னும் கடந்த காலத்தின் கைதியாட்டு 21 பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எவ்வளவுக்குள்ள ஓர வஞ்சனை, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும். நேயத்தை பேசணும் இல்லையா யாருனாலும். இப்போ அரசியல்காரன் சீமானோட நியாயமான விஷயங்களை தம்பி ப்ரொமோட் பண்ணுறாரு, ப்ரொபகேட் பண்ணுறாரு, உண்மையை பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு அரசியல் விமர்சகருக்கும் அந்த நியாய உணர்வு வேணும் இல்லையா? என்னோட சகோதரர் தான். அப்போ நீங்கள் நடந்த விஷயங்கள்ல ஏன் மறுத்து பேசுகிறீங்க? நடந்த விஷயங்களை சேகர் குப்தா தெளிவாக பேசக்கூடிய நேர்மை உங்களுக்கு இல்லையே. ஒவ்வொன்றையும் நான் தரவுகளோடு தான் சொல்கிறேன். 2021 5.5% தான் திமுக அணிக்கும் அண்ணா அணிக்கும் வித்தியாசம். 6.8% சீமான் எடுத்தார். அப்போ பேலன்சிங் ஓட்டு சீமான்ட்ட தானே இருக்கு. சார், இதை வந்து சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 18% வந்து எட்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. எதன் அடிப்படையில் இந்த 18% வந்து நாம் தமிழருக்கு வருது? 15 to 20ங்கிறது என்னோட கணிப்பு. அது காரணம் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடி நிற்காதது, அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காதது, இதில் சீமா லீடராக எமர்ஜ் ஆகிட்டார். பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு பேசுறது, திமுக அண்ணா திமுக வேண்டான்னு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது, 5வது முறை தனித்து போட்டியிடுறது, இப்படி பல அம்சங்களில் சீமான் இதில் எழும்பி வருவாருங்கிறத நான் என் கணிப்பாக சொன்னேன். அதில் சீமான்கிட்ட பேசும்போது நான் வந்து 8ன்னு, மற்றவங்கள்லாம் 17, 26 அந்த மாதிரி 8 வருவாங்க, நான் ஒரிஜினல் 8ன்னு. அது வந்து மேல் நோக்கி தானே போகும். 8ங்கிறது எப்படி நீங்கள் போட்டாலும் அது மேல் நோக்கி தானே போகும். நான் இதிலேருந்து பெரிய அளவு அடுத்தாலும் ஜம்ப் ஆவேன்னு சீமான் அவரோட நம்பிக்கை என்கிட்ட சொன்னார். 234 நிற்போம்னே, இந்த 8 பெரிய அளவு ஜம்பிங்காக போகும்னே, சீன முங்கில் மாதிரி ஜம்ப் ஆகுமேன்னு சீமான் தன்னோட நம்பிக்கை சொன்னார். சீமான் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அந்த நம்பிக்கை என்னோட கணிப்பை ஒத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சீமான் 18 வருவாருன்னு ஒரு இதில் ஓங்கி அடித்தேன். என்னோட கணிப்பு 15 to 20. 18ங்கிறது 2 கடையில் உள்ள நம்பர் ஆட்டு. அதை நான் சொல்கிறேன். இந்தியா டுடே மணி கூட இதை குறித்து வச்சுக்கலாம், தாராளமாக குறித்து வச்சுக்கலாம். நாளைக்கு இதுவரை நான் சீமானை பற்றி பேசின எதுவுமே தப்பா இல்லைங்கிறதையும் இந்தியா டுடே மணிக்கு நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். சரி, நீங்கள் சமீபத்தில் கூறியிருந்த பல விஷயங்கள் வந்து அரசியல் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பாஜக குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பல வந்து எமர்ஜ் ஆகிருக்குன்ற பட்சத்தில் நாம் தமிழர் வந்து பாஜகவுக்கு ஒரு முக்கிய கேடராக வந்து இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த பிரிண்ட் மீடியா மூலமாக வந்து பாஜக பக்கம் வந்து நாம் தமிழர் இருக்க முயற்சிக்கிறாங்கன்ற மாதிரி பேச்செல்லாம் போகுது. அது சாத்தியக்கூறு இல்லைனாலும் ஒரு வகையில் நாம் தமிழர் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறாங்களா பாஜக தமிழகத்தில் வந்து வெற்றி பெற வேண்டும்னு சொல்லிட்டு? இதை அனைத்து ஊடகவியலாளர்களும் அனைத்து அரசியல் தலைவர்களும் குறிச்சிக்கிடுங்க. இது தெளிவாக நான் சொல்கிறேன். சீமான் தனிச்சு போட்டிடுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். 234 இருக்கணுங்கிறத கோயம்புத்தூரில் அதை டிக்ளேர் பண்ண போகிறாரு. ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் சீமானுக்கு சிஎம் ஆஃபர் கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்படி கொடுப்பாருங்கிறத கண்டு பயந்து தான் ரேட்டில்ட் ஆகி எடப்பாடி பழனிசாமி எத்தனை தடவை தான் கேட்பீங்க பாஜகவோட கூட்டணின்னு, கூட்டணி இல்லைன்னு எத்தனை தடவை தான் சொல்லுதுன்னு எரிச்சல் பட்டவர் பாஜக கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவங்களும் 20% வாக்கு உள்ள வருதுன்னு அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து சீட் ஷேரிங் இருக்குது. சீட் ஷேரிங்கில் எடப்பாடி கில்லாடி, ஹி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். சீட் ஷேரிங்கில் அவர் மோடியை டீச் பண்ண பார்ப்பார். நம்ம மோடி சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் டீச் பண்ணால் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவான்னு அவர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இறங்கி வருவாருங்கிற கருத்தை மோடிஜிக்கிட்ட நாம் தெளிவாக சொல்லிட்டோம். அப்போ மோடிஜி தரப்புலேருந்து சீமான் சிஎம்ங்கிற ஒரு ஆஃபர் 2026க்கு முன்னே வரும். அந்த ஆஃபர் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிருக்குதுன்னு நீங்கள் பார்க்காண்டாம். சீமான் தெளிவாக தான் இருக்கிறாரு, தனிச்சு தான் இருக்கிறாரு. ஆனால் மோடிட்டு வந்து அந்த ஆஃபர் வரும். அந்த ஆஃபர் எதுக்குன்னா எடப்பாடி அந்த ஒரு தோற்றத்தை ரவீந்திரன் துரைசாமி கொடுத்ததுனால தான் மிரண்டு போய் மோடிக்கிட்ட வந்துட்டார். மோடிக்கிட்ட வந்ததை நான் பாராட்டுறேன், வாழ்த்துகிறேன். மோடி ஜிக்கு வந்து ஒரு 20% வாக்கை வந்து எதிர்பார்க்க போகாமல் எடப்பாடி கொண்டு வந்ததை நான் பாராட்டுறேன். அது வந்த இடம் சீமான ரவீந்திரன் துரைசாமி மூவில் மோடி சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணிடுவாங்கிற அச்சத்தில். இது பலருக்கு தெரியாது. வம்சி சந்திரன் இதை கரெக்டாக சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் இன்ஃபார்ம்டு ஒரு எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவர். அவர் தெளிவாக சொல்கிறாரு, மீண்டும் சீமானுக்கு வந்து சிஎம் ஆஃபரை மோடி கொடுப்பார். இது நடைமுறை சாத்தியமானு கேட்டால்
நான் நடைமுறை சாத்தியம்னு சொல்ல வரல. அந்த ஆஃபரை மோடி கொடுக்கும்போது எடப்பாடி கதறிக்கிட்டு மோடிக்கு சீட்டை கொடுப்பார். ஆனால் சார் இப்போது சீமான் அவர்கள் தான் தெளிவாக சொல்கிறார்ல சார், நான் தனித்தான் நிற்பேன்னு சொல்கிறேன். இந்த விஷயம் எடப்பாடி அவர்களுக்கு தெரியாதா? ஏன்னா இப்படியா இருந்தாலும் சீமான் தனித்து தான் நிற்பார். எடப்பாடிக்கு அதுவும் தெரியும். ஒரு வேளையில் நடந்துட்டுன்னா எடப்பாடி கதை 3வது பேர் வரல, கந்தலாயிரும் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி மோடிக்காக சீமானை காட்டி தான் எடப்பாடியை கொண்டு வந்திருக்காங்கிறது மோடிஜிக்கும் பிஎம்ஓவுக்கும் தெரியும்ல. புரியுது. நீ இதுவரை இல்லாதவங்க ஏன் வந்தீங்க? சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு, நான் பேசின பிறகு தானே வாரீங்க. அது வேற யாரோட எடப்பாடி பழனிசாமிக்கு அதோட நுணுக்கங்கள் தெரியும். அதனால தான் சொன்னேன், இந்த பேட்டில் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. குப்பன் சுப்பன் டாம் டிக்கன் ஹரியெல்லாம் நத்திங், தூசு. எடப்பாடிக்கு மனசில் இந்த ஃபைட்டை நான் வைக்கிறேன். எடப்பாடி கணிப்புக்குள்ள இந்த ஃபைட்டை நான் வைக்கிறேன். நீங்கள் கடிச்சிங்கன்னா மோடியை சீப்பாக நினச்சி சீட்டு தர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இது நடக்கும்னு எடப்பாடிக்கு மனசுக்குள்ள இந்த ஃபைட்டை பேட்டில் நான் கொண்டு போகிறேன். அதில் எடப்பாடி தோப்பாரு, மோடிக்கு உரிய சீட்டை கொடுப்பாருங்கிறது தான் என்னோட பார்வை. மோடி எடப்பாடி கிட்ட உரிய சீட்டை வாங்குறதுக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவார், அண்ணாமலையும் அதுக்கு துணை நிற்பார். பொறுத்திருந்து பாருங்க. இப்பவும் அவர் என்டிஏக்குள்ள வந்திருக்கிறாருன்னா சீமான ரவீந்திரன் துரைசாமி மோடி சிஎம்னு ப்ரொஜெக்ட் பண்ண வச்சிருப்பாருங்கிறத அவர் மறந்து போனதுனால தான் வந்திருக்காரு. இதில் சுமன் ஸ்ரீராமன் சிரிச்சாலோ குப்பம் சிரிச்சாலோ சுப்பம் சிரிச்சாலோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. பல்வேறு கேள்விகள் தெளிவாக முடிச்சுங்க. நேரத்துக்கு முக்கியம்.